நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் முடிவுகள் மலேசிய அரசியலில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளன. இது ஒரு மாநில தேர்தல் மட்டுமல்ல, பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் அரசியல் அளவுகோலாகவும் பார்க்கப்படுகிறது. மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் ஷாஷா சுக்ரி தெரிவிக்கையில், தேசிய அளவிலான அரசியல் கோஷங்களை மட்டும் நம்பி தேர்தலை எதிர்கொள்வது போதாது என்ற பாடத்தை இந்த தேர்தல் கற்றுக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கை செலவு, வேலை வாய்ப்பு, மாநில வளர்ச்சி, உள்ளூர் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் போன்றவற்றுக்கே வாக்காளர்கள் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியல் ஆய்வாளருமான டாக்டர் ஓம் கியான் மிங், வாக்காளர்களின் மனநிலை வேகமாக மாறி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். பழைய அரசியல் விவாதங்களை விட பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு போன்ற மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் கட்சிகளுக்கே எதிர்காலத்தில் அதிக ஆதரவு கிடைக்கும் என்று அவர் மதிப்பிட்டுள்ளார். இதனிடையே அரசியல் விமர்சகர்கள் இந்த தேர்தல் முடிவை 2028 பொது தேர்தலுக்கான முன்னோட்டமாகவும் கருதுகின்றனர். ஒற்றுமை அரசு மக்களின் நம்பிக்கையை மீண்டும் வலுப்படுத்த வேண்டுமானால் தேர்தல் வாக்குறுதிகளை விரைவாக நிறைவேற்றுவதுடன் பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிரச்சனைகளில் கண்கூடும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். எனவே நெகிரி செம்பிலான் தேர்தல் ஒரு மாநில அரசை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வை தாண்டி மலேசியாவின் அடுத்த அரசியல் நகர்வுகளை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய அரசியல் திருப்பு முனையாக தற்போது பார்க்கப்படுகிறது. மேலும் மாநில தேர்தலில் ஆளும் கூட்டணிக்கு ஏற்பட்ட பின்னடைவு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசுக்கு எச்சரிக்கை மணி என்று அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக மக்கள் ஆதரவை மீண்டும் பெற ஆளும் கூட்டணி கொள்கை மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை டிஏபியின் நிலைப்பாடும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் அமைந்துள்ள சுகார்னோ ஹத்தா அனைத்துலக விமான நிலையத்தில் மலேசியாவைச் சேர்ந்த 3 பெண்களை போதைப்பொருள் வைத்திருந்ததாக கூறி அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த மூவரும் சபாவின் கொத்தகினபாலுவில் இருந்து வந்தடைந்த போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடந்து கொண்டதாக இந்தோனேசிய சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விரிவான சோதனையில் பயண பைகள், கைப்பைகள், ஆடைகளுக்கான பைகள் மற்றும் காலணிகள், மருந்து பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதிகாரிகள் மொத்தமாக 2.4 கிராம் கொக்கைன் என சந்தேகிக்கப்படும் பொடி, 8.4 கிராம் MDMA மாத்திரைகள் மற்றும் கத்தமின் கலக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 16.9 கிராம் சுருட்டப்பட்ட புகையிலை ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரும் 30 முதல் 39 வயதுக்கு உட்பட்ட சபாவைச் சேர்ந்தவர்கள் என்பதை புக்கிட்டமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் ஹுசைன் ஒமார் கான் உறுதிப்படுத்தினார். ரோன் 97 ரக பெட்ரோல் மற்றும் மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலைகள் இன்று முதல் 5 சென்ட் குறையும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. இன்று முதல் ரோன் 97 பெட்ரோல் 1 லிட்டர் 4 ரிங்கிட் 35 சென்ட் எனவும், மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 3 ரிங்கிட் 77 சென்ட் எனவும் விலை நிர்ணயிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மானியமில்லா டீசல் 1 லிட்டர் 4 ரிங்கிட் 57 சென்ட் என விற்கப்படும். போடி 95 திட்டத்தின் கீழ் விற்கப்படும் ரோன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற விலையில் தொடர்ந்து விற்கப்படும். அதே சமயம் போடி டீசல் முன்முயற்சியின் கீழ் டீசலின் விலை 1 லிட்டர் 2 ரிங்கிட் 10 சென்ட் என நிர்ணயிக்கப்படும். மானிய பெட்ரோல் கட்டுப்பாட்டு அமைப்பின் கீழ் வழங்கப்படும் மானிய பெட்ரோல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 5 சென்ட் என்ற விலையில் தொடரும். அதே சமயம் மானிய டீசல் கட்டுப்பாட்டு அமைப்பின் கீழ் வழங்கப்படும் மானிய டீசல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 15 சென்ட் என்ற விலையில் விற்கப்படும். இந்த விலைகள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். சரவாக்கின் பாவு நகரில் உள்ள ஒரு இடைநிலைப் பள்ளியின் கழிவறையில் நேற்று காலை ஒரு பெண் ஆசிரியை சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். 55 வயது அந்த பெண் ஆசிரியை ஆசிரியர்களுக்கான கழிவறையின் தரையில் அசைவற்று கிடந்ததாகவும், காலை 9:08 மணிக்கு மருத்துவ அதிகாரிகள் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியதாகவும் பாவ் காவல்துறை தலைவர் ஹைடே ரஹ்மான் தெரிவித்தார். அந்த பெண் 25 ஆண்டுகளாக அப்பள்ளியில் அறிவியல் மற்றும் உயிரியல் கற்பித்து வந்ததாக ஹைடே கூறினார்.
காலை 8:15 மணியளவில் கழிவறைக்கு செல்வதற்கு முன்பு அவர் கடைசியாக ஆசிரியர் அறையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை சுமார் 8:35 மணியளவில் தனது சக ஆசிரியை இன்னும் வகுப்பறைக்கு செல்லவில்லை என்பதை மற்றொரு ஆசிரியை கவனித்தார். இதைத் தொடர்ந்து பள்ளி ஊழியர்கள் அவரை கழிவறையில் தேடினர். அவர்கள் கழிவறை கதவை திறந்த போது பாதிக்கப்பட்டவர் தரையில் சுய நினைவின்றி கிடப்பதை கண்டனர். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் எந்த விதமான குற்றச்செயலும் சந்தேகிக்கப்படவில்லை என்றும் பாவ் காவல்துறை தலைவர் ஹைடே தெரிவித்தார். ஆசிரியரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பாவ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்திய கவிஞர் இலக்கிய மாமேதை ரவீந்திரநாத் தாகூரின் படைப்புகளையும் சிந்தனைகளையும் இசை, கலை மற்றும் கலாச்சாரத்தின் வழியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் ஏக்லா சோலோ ரே என்ற சிறப்பு கலை நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை பிரிக்ஃபீல்ட்ஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய கலாச்சார மையத்தில் பிற்பகல் 3 மணி தொடங்கி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பாடகியும் ஒலி கலைஞருமான ஆஸ்ட்ரே மற்றும் இசைக்கலைஞர் கியா இணைந்து தாகூரின் வாழ்க்கை, படைப்புகள் மற்றும் சிந்தனைகளை இசை, காட்சிக்கலை மற்றும் கதை சொல்லல் மூலம் பார்வையாளர்களுக்கு வித்தியாசமான அனுபவமாக வழங்க உள்ளனர். மேலும் பாரம்பரியம், தொழில்நுட்பம் மற்றும் இசை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கலாச்சாரத்தை பாதுகாக்கும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இசை மட்டும் இன்றி நடனம், இலக்கியம், உணவு மற்றும் கலந்துரையாடல் ஆகிய அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன. அனைத்து தரப்பினரும் இதில் பங்கேற்கலாம். நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுகிறது. பதிவு செய்துவிட்டு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.